அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. சென்னை கிண்டி மருத்துவமனையில் தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, வைகை செல்வன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது அவர்களுடன் மருத்துவர் பாலாஜி உரையாடிய நிலையில் அவருக்கு ஏற்பட்ட காயம் மற்றும் சிகிச்சை பற்றி மருத்துவர்கள் விளக்கினர். இதனிடையே தாக்குதலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்த நிலையில் வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டனர். இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் திரும்ப வேண்டும், பழையபடி அவர் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையில் அவரிடத்தில் சொல்லி அவருக்கு தைரியம்லாம் சொல்லி வந்திருக்கிறோம். மருத்துவ ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு MRB செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் மருத்துவர்களையும் மருத்துவ மாணவர்களையும் பாதுகாக்க ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், CCTV கேமராக்கள் இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்ஸ் மூலமாக அங்கே செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல. அப்போ இதில் உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதான் சரியா இருக்கும். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தாக்குதல் நடத்தியவருக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த ஊழியர்கள் போதிய அளவில் இருப்பதை உத்தரவாதம் செய்ய வேண்டுமென்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டுமென்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.